உலகத்திலே குறும்புக்கார பறவையாடுறது இந்த பறவை புத்திசாலி பறவையும் கூட. அது அந்த காம்பினேஷனு அந்த பறவைகளுக்கு சந்தோஷம்தான், நல்லது தான். ஆனால் அதே இது அந்த பறவைங்க வாழுத இடத்துல வாழுத மனுஷங்களுக்கு நல்ல காம்பினேஷனே கிடையாது. பாருங்க, இதுதான் கியா, ஒரு விதமான அல்பைன் கிளி. இதுக்கு நல்ல மூலசக்தி இருந்தனால அதை வச்சு நிறைய சின்ன சின்ன கிரைம்ஸ் எல்லாம் பண்ணி பண்ணி நியூசிலாண்டில் வாழுத மக்களை கடுப்பேற்றணும். அதே ஒரு வேலையாடு வச்சுன்னு தெரியுதே இந்த பறவை. ரோடுக்கு சைடில் இருந்த கோன்ஸை எல்லாம் எடுத்துன்னு வந்து ரோடுக்கு நடுக்க போட்டு கார்ஸ் எல்லாம் நிப்பாட்டுறது. அப்படி நிற்கிற கார்ஸுக்கு மேலே போய் ரப்பர்ஸ் எல்லாம் எடுக்குது, ரேடியோ ஆண்டனாஸ் எல்லாம் எடுக்குது. அதை மாதிரி என்னத்தை எல்லாம் பண்ண முடியுமோ அந்த பேடுக்கு என்னால் இதுதான் பண்ண முடியும்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ கொடுமை பண்ணுறது ஏன் இந்த கியா, இந்த பேடுக்கு வேலை. ஆனால் இந்த வேலையெல்லாம் அதுங்க பண்ணுறது சும்மா டைம் பாஸுக்காக, வேறு ஒரு காரணமும் இல்லை. ஏன்னா அதுங்க ஏதாவது ஒன்று ஒடிச்சாலோ இல்லை கிழிச்செடுத்தாலோ அதை யூஸ் பண்ண ஒன்றும் தேவையில்லை. அதை எடுத்து அதே இடத்துல போட்டுட்டு போகிறது தான். சும்மா டைம் பாஸுக்கு வேண்டி அது பண்ணுற வேலையாக இது. ஆனால் அது ஒரு என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். அதனால் மனுஷங்க யாரும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. எண்ணிக்கையிலே அது ரொம்ப கம்மியாடுறதுனால அங்கே லா ப்ரொடெக்டட் அவங்க. அது அவங்களுக்கே தெரியும் போல. ஏன்னா மனுஷங்க நிற்கும்போது அவங்க முன்னாடி வந்து இந்த வேலையெல்லாம் காட்டாது. ஏன்னா மனுஷங்க எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற தைரியத்தில். அந்த அளவுக்கு ஸ்மார்ட் அதுங்க. 10ல் 9 பேர் ஏற்கனவே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்குவார். ஆனால் ஒரு வேளை நீங்கள் கடைசி வேறு உட்காந்து இந்த வீடியோ பார்த்துருந்தேன்னா அப்படி ஒரு ஃபாலோ பண்ணி விடுங்க. ஏற்கனவே டெய்லி 4 வீடியோ கிட்ட நான் அப்லோட் பண்ணதே, ஆனாலும் ஃபாலோவர் சேர்றது ரொம்ப ஸ்லோவாகிட்டு இருக்குது. சும்மா ஒரு ஃபாலோ பண்ணி விடுங்க.